பாருங்க, நூனுக்கு மேல ஜபர் கொடுத்திருக்காங்க. இது ஹரக்கத் சட்டம். நீட்டியோ தெளிவில்லாமல் ஓதக்கூடாது. நூன் ஜபர் ந. ஃபாவுக்கு மேல சுக்குன் கொடுத்திருக்காங்க. இது சுக்குன் சட்டம். முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து ஓத வேண்டும். நூன் ஃபா ஜபர் நஃப். இப்ப பாருங்க, சீனுக்கு கீழே தோசேர் கொடுத்துட்டாங்க இல்லையா? பாருங்களேன், தன்வீன் அப்படின்னு தான் சொல்லணும். தன்வீனுக்கு பின்னால இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஒன்று வால் வந்திருக்கு. சோ தன்வீனில் உள்ள நூனை மூக்கில் மறைத்து ஓத வேண்டும். நஃப்ஸின். ஓகே, இன்னன்னு சொல்லக்கூடாது. இக்கு இங்கு சொல்றீங்க இல்லையா தமிழ் சப்ஜெக்ட்ல? இக்கு இங்கு அந்த இங் சவுண்ட் தான் வரணும். சரியா? நஃப்ஸின். ஜாலுக்கு மேல ஜபர் ஹரக்கத் சட்டம். அலிஃப்க்கு மேல என்ன சட்டம்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். மத்துடைய 4வது வகை மத்தே முத்தசில். 5 அலிஃப் அளவு நீட்டி ஓதணும். ஹம்சாவுக்கு கீழே ஜேர் கொடுத்திருக்காங்க. இது ஹரக்கத் சட்டம். காஃப்க்கும் ஹரக்கத் சட்டம். தாவிற்கும் ஹரக்கத் சட்டம். அப்ப நம்ம எப்படி ஓதுறோம்? சிம்பிள். இவ்வளவுதான் இஹ்ஃபாவுடைய சட்டம். நம்ம எப்படி இல்ஹாருக்கு ஓதுனமோ அதே மாதிரி ப்ரொனன் மாறிடும். இல்ல சரியா? என்ன அப்படின்னா, அதுல இன் சொல்றோம், இதுல எங் சொல்றோம். அதுல வெளிப்படுத்தி ஓதுறோம், இஹ்ஃபால மூக்கில் மறைத்து குன்னா செய்து ஓதுறோம். இது 2 தான் வித்தியாசம் இதுல. சரியா? இந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுதான் இஹ்ஃபாவுடைய சட்டம். இன்ஷா அல்லாஹ் இதை புரியலனா கேளுங்க. ஹிங்ஸ் எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்து நல்லா மனனம் செஞ்சுக்கோங்க. இதே பயிற்சியோட ப்ராக்டிஸ் பண்ணி பாடம் போடுங்க. அடுத்தபடியா உங்களுக்கு வெறும் அந்த பயிற்சியுடைய பாடம் மட்டும் நெக்ஸ்ட் டே ஸ்கிரீன்ல அனுப்புவேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.